ஏ மைனியோ, மைனியோ, உள்ள என்ன செஞ்சுட்டு கிடக்கிய? வெளியே வாங்க. ஏ சின்ன பொண்ணு, என்ன இவ்வளவு மழை பெய்யுது, நனைஞ்சிட்டே வந்திருக்கா? இது அவசரமான விஷயமா? ஐய, அவசரம்லாம் ஒன்றும் இல்லை மைனியோ. நல்ல மழை பெஞ்சுட்டு கிடக்கலா, வாங்க வெளியே வாங்க குளிப்போம். சும்மா வீட்டுக்குள்ளே போய் இருக்கிய, நம்ம ஊர்ல என்னைக்காதான் மழை பெய்யும். சும்மா கிட சின்ன பொண்ணு, காலையில இருந்து மழை பெய்துட்டு கிடக்கு, மனசையும் குளிர்ல இருக்கான். நீ வேணா குளி, நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஒரு ஆளு, சும்மா வாங்க மைனியோ. இப்போ குளிக்காம பாரு, எப்போ குளிக்க? ஏ சின்ன பொண்ணு, கையை விடாம டீ, இழுக்காத டீ, கையை விடு. வாங்க மைனியோ, ரொம்ப தான் அலறியாவே. ஏ அம்மா, பியாதில போவா இழுத்து தண்ணிக்குள்ள போச்சாலே, என்ன குளிர் குளிர்வு. சரி சரி, ஒன்றும் செய்யாது, எந்திங்க. மலையில குளிச்சா எல்லாம் சரியாயிரும். எப்பா, தூக்க முடிவா கொண்டாட முடிவா? செத்தோலும் உடம்பு குறைங்கன்னா கேக்குதியெல்லாம் மைனியோ. இப்படி உருண்டுகிட்டே எல்லாம் பொரிய உருளைக்கிழங்கு கணங்கா. கையை விடு, அதான் எந்திரிச்சாச்சே, வேற என்ன? அதான் முழுசா நனைஞ்சாச்சே, இனி முக்காடு போட்டு என்னத்துக்கு? வா போய் குளிப்போம். சரியான ஆளுதான் மைனியோ. நீங்க நல்ல வயிறு முட்டை ஆசையை வச்சுக்கிட்டு என்கிட்ட கோவம் வர மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கிய. சரி வாங்க குளிப்போம். ஏ சின்ன பொண்ணு, நான் மட்டும் தான் உனக்கு கிடைச்சனா? மாயமே விட்டு வச்சிருக்கா, வா அவளையும் போய் இழுத்து தண்ணிக்குள்ள போடுவோம். ஏன் மைனியோ, உங்களையே இழுத்து தண்ணிக்குள்ள போட்டுட்டேனே, மாயமாக்காவை சும்மாயே விடுவேன். இப்போ பாருங்க அவையில என்ன பண்ண போறேன் நீ. சரி வாங்க, அப்படி பார்த்துட்டே நிக்காதிய. விட்டா மழையே நின்றுடும், அது வரைக்கும் இப்படியே நிப்பிய. ஏ மாயமாக்கோ, ஏ பத்மாக்கோ, என்ன இப்படி மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கிய? என்ன விஷயம்? ஏன் மாயமாக்கோ, விஷயம் இருந்தாதான் உங்களை பார்க்க வரணுமா? சும்மாலாம் வந்தா பார்க்க மாட்டீங்களோ எங்களை? ஏன் அங்கனே நிக்கிய? சும்மா இங்க தள்ளி வாங்க. கையை விடு சின்ன பொண்ணு, மழை பெய்யல. நீ நனைஞ்சிருக்கா, நானுமா நனையணும்? எனக்கே குளிருது. ரொம்ப அலறாதியக்கோ, கொடையை தாங்க ஒரு நிமிஷம். விடு சின்ன பொண்ணு, சிறையை கிளப்பாத. தாங்கலாம். அட விளங்காதவள, எதுக்கு இப்ப என் கொலையை தூக்கி வீசியா? ரொம்ப கோவப்படாத, என்னையும் பிடிச்சி இப்படிதான் இழுத்து போட்டு கூட்டிட்டு வந்திருக்கா. வா நம்ம எல்லாம் சேர்ந்து மலையில ஜாலியா குளிப்போம். ஆமா மாயமாக்கோ, ரொம்ப கோவப்படாதிய. எப்ப மாதிரிதான் மழையே பெய்யுது. இந்த நேரத்துல நம்ம குளிக்கலன்னா வேற யார் குளிப்பா? மழை கோவப்பட்டுரும்ல. வாங்க போய் குளிப்போம். மெனக்கெட்டு பைசா பிரிச்சு வண்டி பிடிச்சின்னு ஆத்துல குளிக்க போவோம் டூர்னு. இப்போ பாருங்க, வீட்டுக்கு முன்னையே 6 கணக்காக தான் ஓடுவு. இதுல குளிக்கிறதுக்கு என்ன? அங்க பாருங்க, அந்த வசந்தா அவ்வளோ சில்லாட்டையில எல்லாம் சேர்ந்து குடிச்சிட்டு கிடக்காள்வே. நம்ம குளிச்சா என்ன? வாங்க போவோம். ஏ மாயமியோ, ஏன் என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்கா? வா குளிக்க போவோம். அது ஒண்ணும் இல்ல பத்மாக்கோ, நனையணும்னு முடிவு பண்ணியாச்சு. சவுத்த 2-3 துணி கிடக்கு பார்த்துடுங்க. அது என்ன மலையோட மலையை துவச்சு போட்டுடலாம்ல, அதான் யோசிச்சுட்டு நிக்கேன். விட்டா நீங்க இப்படிதான் நின்று பேசிட்டே நிப்பிய. ஏ கிறுக்கி, என்ன விடு. மைனியா நீங்க போங்க. ஏ சின்ன பொண்ணு, என்ன விடு. ஏ சின்ன பொண்ணு, தண்ணி எக்கச்சக்கமா போவே, ஏன் இடுப்புக்கு மேல போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் விட்டா இனி முக்கிரும் முழுக்கப்பா. கொஞ்ச நேரம் இதுல இருங்க மாயமாக்கோ. எவ்வளவு நேரம் தூக்கிட்டே நிக்க முடியும்? ஒரு வார்த்தையாவது சொல்லுதேல, அப்பயாச்சுக்காது கீழே இறக்கி விடு. நீ நல்ல சுகமா இருக்கும் போல இருக்கு, மேலே இருக்காவ. அட லூசு, இப்ப எதுக்கு என்ன சோத்துக்கு மேல ஏத்தி உட்கார வச்சிருக்கா? கீழே இறக்கி விடு. கீழெல்லாம் ஒன்றும் இறக்கி விட முடியாது, வேணும்னா டைவ் அடிச்சு இறங்கிடுங்க. ஏ மாயமே, அதான் நிறைய தண்ணி போவே, ஆத்துல எல்லாம் அடி பாப்பாரு, அதே மாதிரி ஒரு டைவ் அடி பாப்போம். ஏன் பத்மாக்கா நீங்களும் அவ கூட கூட்டி சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்கிய? 2 பேரும் சேர்ந்து மண்டே உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணுதீங்களோ? சரி குதிங்க, வேற என்ன செய்ய, நான் பிடிக்கேன். மைனியா, இவ்வளவு நேரம் நல்லா சிரிச்சுட்டு தானே நின்னிய, இப்ப என்ன திடீர்னு கோவமாயிட்டிய? அங்க பாரு, உன் பிறத்தை யாரு நிக்கானு. லே, யாரை கேட்டுட்டுல வீட்டை விட்டு வெளியே வந்தா? 2 பேருக்கு மலைக்குள்ள நனைஞ்சிட்டு நிக்கிறியே. ஏ சுபினு, இப்பந்தான் வாரியாக்கும். நானே முன்னாடியே வெளியே தான் குளிச்சுட்டு நிப்பான்னு நினைச்சேன். அப்படியே உங்க அம்மையை மட்டும் இழுத்துட்டு வந்துட்டேன் பார்த்துக்க. நல்ல வேலை நீங்க 2 பேரும் வந்திய. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இனிதான் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். வாங்க சேர்ந்தால போய் குளிப்போம் எல்லாரும். உடல சுபினு, அவைய கிடக்காவ, வயசானாலே அப்படிதான். ஏ மைனியோ, என்னமோ முறைச்சிட்டே நிக்கிய. அதான் நினைஞ்சாச்சுல, வாங்க இனி சேர்ந்தால குளிப்போம் வாங்க. சின்ன பொண்ணு எந்த அளவு ஒளிஞ்சாலும் தெரியல. இப்படி நச நசன்னு மழை பெஞ்சு கிடக்கு, இப்பவுமா வீட்டுல கிடக்க முடியல அவளுக்கு. வீட்டுல இருந்த சொத்தால பச்சை கிச்சு போட்டு தருவாளேன்னு பார்த்தேன். மழைக்கு எதமா இருந்திருக்கும், எந்த அளவு போனாலும் தெரியல. ஏ பஞ்சர்னக்கோ, வா செல்லமையோ. இந்த மழை பெய்யுது, உனக்கு வீட்டுல கிடக்க முடியாம இங்க வர வந்திருக்கியே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைக்கோ, வீட்டுக்கு முன்னே அந்த படிக்கட்டில் குப்பையாக சேர்ந்து நின்றுச்சு. சரி, அதை தள்ளி விடுமேன்னு வெளியே போய் நின்று தள்ளி விட்டுட்டு இருந்தேன் பார்த்துடுங்க.
உங்கள் மருமவ இருக்கால சின்ன பொண்ணு, அவள் ஒரு பட்டாளத்தோட தெரு தெருவா மலையில் குளிச்சுட்டாலையா? இதெல்லாம் நல்லாவாக்கம் இருக்குது. தெருவில் உருண்டு உருண்டு குளிச்சுட்டாலையா சின்ன பிள்ளைகள் கூட சேர்ந்து. பார்க்கவே என்ன சொல்லுவாவே? அதான் உங்கள்கிட்ட ஒரு எட்டு வந்து சொல்லிட்டு போயிருமேன்னு வந்தேன். சரி நான் போயிட்டு வரேன்னு, எனக்கு வேலை கிடக்கு. நானும் இங்க பக்கத்து வீட்டுல எங்க இருந்து கதை விட்டுட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு சும்மா விட்டுட்டேன். பார்த்தா இவ தெரு தெருவா போய் குளிச்சுட்டாலே ஆகலாம்ல சின்ன பிள்ளைகள் கூட சேர்ந்து. இந்த வந்துக்கிட்டீங்க உனக்கு. ஏ மாயமக்கோ, கொஞ்சம் நவளுங்க. நான் மைனி தூக்கி டமால்னு தண்ணிக்குள்ளே வீச போகிறேன். ஏ சின்ன பொண்ணு, நானும் வாரேன் டி. நம்ம 2 பேரும் சேர்ந்து தூக்கி தண்ணிக்குள்ள வீசுவோம். என்ன தூக்கி போட மசில மட்டும் நல்லா பார்த்து சிரிச்சிட்டு நாவல. நானும் ஒரு கை பிடிக்கேன். ஏ சின்ன பொண்ணு, வா வந்து காலப்படி. ஏ சின்ன பொண்ணு, சும்மா இருந்துக்க. வேண்டாத வேலை பார்க்காத, என்னை இறக்கி விட்டுரு பார்த்துக்க. விட மாட்டோமே. மாயமக்கோ, 1 2 ஏ மாயமக்கோ, இப்போ ஏன் வாய் பொழந்துட்டு நிக்கிய? உங்க மாமியார். எத்தே, நீங்க ஏன் அப்படி மலையில நனைஞ்சிட்டு வந்து நிக்கிறிய? நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். ஆமா, இது என்ன பழக்கம்? இப்படி தெருல வந்து நின்னுட்டு கும்மாள் போட்டுட்டு கிடக்கா? யாம்தே கோவப்படுதிய? ஊர்ல எல்லாரும் தானே மலையில குளிக்காவ, அதே மாதிரி தான் நானும் குளிக்க எனக்கு ஆசையா இருந்துச்சு. சரி குளிப்பேமேன்னு நானும் வந்து குளிச்சிட்டு நிக்கேன். குளிப்பா, நல்லா குளிப்பா. நல்ல கூட்டம் சேர்ந்துருக்காள்வ தெருல கடந்து குளிக்கிறதுக்கு. ஆளுகளையும் சைஸோலையும் பாரு. பத்மாக்கோ, இந்த கிளவிய பார்த்தோன்னா தான் ஞாபகம் வருது. இந்த என் கொடையை தூக்கிவா வீசினா பாருங்க, அது அங்கேயெல்லாம் கிடக்கு. கிடக்கோ இல்லை காத்துல எங்கேயும் போயிட்டோ கிழிஞ்சிட்டோ என்னமோ தெரியலையே. எங்க வீட்டிலே ஒரே ஒரு கொடை தான் இருந்து. என் புருஷன் என்ன யாசுவார. ஏன் மாயமையோ, இந்த ரணகாலத்துலேயும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு தேவைப்படுது பத்தியா? ஏத்தே கோவப்படாதியத்தே, இப்போ வீட்டுக்கு வந்துடுறேன். ஏசாம போங்க, அல்லனா நீங்களும் வாரியல கொஞ்ச நேரம் குளிப்போம். ஆமா, ஏற்கனவே நீ கடந்து தெருல ஆடியது காணாது. நானும் உன் கூட சேர்ந்து ஆடியேன். சும்மாவே வீடு தேடி வந்து உன்னை பத்தி ஆவதாலி சொல்லியாள்வே. இப்போ நானும் ஆடினேன்னு வை, சூப்பரா இருக்கும். ரொம்ப பெருமையா பேசுவாவே. ஏ சின்ன பொண்ணு, நீ அவங்க மாமியார் ஒத்தைக்கு சும்மா ஓடியா? எங்களெல்லாம் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டல, அவங்க மாமியாரே இழுத்து தண்ணிக்குள்ள போடு. நான் வாரேன். என்ன இம்ல கூட்டு சேர்க்க பாக்கா? சூர்க்கா வீட்டுக்கு வந்து சேர். ஏத்தே எங்க போறிய? ஏட்டி என்ன விடு. அப்படிலாம் நீங்க சொன்ன உடனே ஒன்றும் விட முடியாது. ஜான் சீனா. ஏ இடி உழுவா, பியாதியில போவா. எப்படி தூக்கி போடியா? எத்தனை நாளா இருந்து பிளான் பண்ணால தெரியலையே. எத்தே பார்த்து அந்தால தண்ணியிலே பேராதிய, பத்திரமா வீடு போய் சேருங்க.